students. Next topic in 8th chapter, probability. So in the probability already you know that the ratio between favorable outcome to the possible outcomes. It is called a probability. So அதாவது என்ன சொல்றாங்க அப்படினாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்றத நம்ம ஏன்னு சொல்லி சூஸ் பண்ணோம் அப்படினோம்னா அதுக்கு நம்பர் ஆஃப் அவுட்கம் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படின்றது n of s. So n of a by n of s அப்படின்றது நமக்கு என்னன்னாக்க p of a. So இதுதான் வந்து நமக்கு என்னன்னாக்க probability அப்படின்றது. So now இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஒரு ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்றதுக்கு டிஃபரண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது பாசிபிள் ஆர்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ டயக்ராம் மெத்தட் இருக்கு, அப்புறம் செட் ஆஃப் பாஸ் மெத்தட் இருக்கு. ஸோ இதுல இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் பேஜ் நம்பர் 316ல இருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து சாம்பிள் பாயிண்ட் 1 மார்க். The next page number 319ல வந்து formulas and இது வந்து கொடுத்திருக்காங்க, அது வந்து நல்லா தெளிவா பாத்துருங்க. The next இப்போ first question exercise 8.3 first question, write the sample space for tossing the 3 coins using the tree diagram. So exercise 8.3 first question. So 3 coins வந்து டாஸ் பண்றாங்க. டாஸ் பண்ணும்போது அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 3 coins அப்படின்றப்போ ஒரு காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டைல் 2 ஃபேசஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹெட்ல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இது இட் இஸ் a first காயின். அடுத்து செகண்ட் காயின்ல ஹெட் டைல். அதே மாதிரி இங்க வரும். இந்த இதுக்கும் வரும்போது ஒன்னு ஹெட் டைலா இருந்திருக்கலாம். அடுத்து தேர்ட் காயினுக்கு சூஸ் பண்றோம் ஹெட் டெயில். அடுத்தது ஹெட் டைல். அடுத்தது இங்க வரும்போது ஹெட் டெயில் ஹெட் டெயில். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க 8 இது வரணும். 1 2 1 2 3 4 5 6 7 8. சோ இதுக்கு நம்ம டைரக்ட்டா நம்ம ஈஸியா எப்படி ரைட் பண்ணலாம்னாக்க சோ ஒரு காயின் அப்படின்றப்போ அதுக்கு எத்தனை ஃபேசஸ் வந்து இருக்கும். சோ 2 ஃபேசஸ். ஒரு காயினுக்கு 2 ஃபேசஸ். அடுத்தது நம்பர் ஆஃப் டைம் டாஸிங் வந்து பாருங்க, இல்லன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்றது 3ன்றது இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ 2 power 3 னுடைய வேல்யூ வந்து என்னது 8. சோ அப்ப இந்த 8 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 8ல half பார்ட் என்ன 4. அப்போ 4 ஹெட் 4 டெயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து எதுக்குனாக்க சாம்பிள் ஸ்பேஸ்க்கு நம்ம ஈஸியா வந்து ரைட் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்தது இப்போ எவ்வளவு நம்ம சூஸ் பண்ணோம் 4 4ஆ சூஸ் பண்ணோம். அடுத்தது அந்த 4ல பாதி ஃபர்ஸ்ட் இது 4 சூஸ் பண்ணோம், அந்த இதுக்கு ரைட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து என்ன பண்ணா 2 2ஆ ஸ்ப்ரெட் பண்றோம். அப்போ ஹெட் ஹெட் ஹெட். அடுத்தது டெயில் டெயில் ஹெட் ஹெட் டெயில் டெயில். நெக்ஸ்ட் இந்த 2ல பாதி அப்படினாக்க 1 half பார்ட். அப்போ ஹெட். அப்போ 1 1ஆ செப்பரேட் ஆஃப் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் டெயில். சோ இதுதான் இப்போ நமக்கு என்னன்னாக்க சாம்பிள் ஸ்பேஸ். அவங்க கேட்டிருக்கிறது இதைத்தான் வந்து கேட்டாங்க. சோ ட்ரீ டயக்ராம்ல நமக்கு வந்து கேட்டதுனால இந்த இதுல நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சோ அப்ப இதுபடி நம்ம சாம்பிள் ஸ்பேஸா வந்து ரைட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு சும்மா ரஃப் யூஸ்க்கு மட்டும்தான். சோ அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to, so first one head head head. அடுத்தது கமா. செகண்ட் ஒன் ஹெட் ஹெட் டைல் ஹெட் ஹெட் டைல். நெக்ஸ்ட் ஹெட் டைல் ஹெட் ஹெட் டைல் ஹெட்.
அடுத்தது ஹெட் டைல் ஹெட், அடுத்து ஹெட் டைல் டைல், ஹெட் டைல் டைல். நெக்ஸ்ட் டெயில் ஹெட் ஹெட், டெயில் ஹெட் ஹெட். அடுத்தது டெயில், சரி இங்க வந்து இது டெயில் ஹெட் டைல், டெயில் ஹெட் டெயில். அடுத்து டைல் டைல் ஹெட், டெயில் டெயில் ஹெட். அடுத்தது டெயில் டெயில் டெயில். ஸோ தட்ஸ் ஆல் த ஆன்சர். ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக செட் ப்ராக்கெட்டுக்குள்ள தான் இருக்கணும். Next second question, write the sample space for selecting 2 balls from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagram. So இப்போ இந்த 6 balls வந்து செலக்ட் பண்றதுக்கான tree diagram வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. So அப்ப இங்க வந்து அப்படினாக்க 6 balls அப்படின்றப்போ 1 2 3 4 5 6. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாலை சூஸ் பண்ணும்போது 1,2, நெக்ஸ்ட் 1,3, அடுத்தது 1,4, 1,5, 1,5, அடுத்தது 1,6. இதைத்தான் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் பால் சூஸ் பண்ணும்போது 2,1 ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். 1,2னாலும் 2,1னாலும் சேம் பால் தான் வரும், அதனால அது ரைட் பண்ணக்கூடாது. அடுத்தது 2,3 தான் வந்து சூஸ் பண்ண முடியும். 2,3, 2,4, நெக்ஸ்ட் 2,5, 2,6, 2,6. தென் நெக்ஸ்ட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 3,2, 3,1 நம்ம சூஸ் பண்ணிருப்போம். அடுத்தது 3,4, 3,5, 3,6, 3,6, 3,6. அடுத்தது 4க்கு வரும்போது 4,5, 4,6, 4,6. அடுத்தது இங்க வரும்போது 5,6 மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம். சோ அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 6க்கு வந்து நம்ம ஆல்ரெடி இதுலயே வந்து அப்ளை பண்ணதான் வரும், அதனால இந்த 6ன்றதுக்கு நம்ம எதுவுமே சூஸ் பண்ணலாம். இட் இஸ் a tree diagram. சோ அப்ப இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் equal to 1,2, 1,3, then next 1,4, next 1,5, 1,6, அடுத்து 2,3, next 2,4, next 2,5, 2,6, next 3,4, next 3,5, 3,6, 4,5, 4,6, 5,6. So that's all the sample space. Second question answer. So it is a first question, it is a second question answer. Next third question. If A is the event of a random experiment such that P of A is to P of A bar equal to 17:15, 17:15 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. Then next and n of s is equal to 640. Then find P of A bar and n of A. So இப்போ இந்த first concept நம்ம choose பண்ணோம்னாக்க P of A by P of A bar equal to 17/15 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படின்னாக்க இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 15 P of A 15 P of A 15 P of A equal to இத அப்படியே இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 17 P of A bar. So இந்த P of A bar நம்ம இது பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க
is equal to 17 into 1 minus P of A. So இதை உள்ள multiply பண்ணும்போது so is equal to 17 minus 17 P of A. So இந்த 17 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது so இந்த சைடு 15 P of A அப்படின்றது இருக்கு. So இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 15 P of A plus 17 P of A is equal to 17. So இதை add பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32 P of A is equal to 17. அப்போ P of A is equal to 17 by 32. 17 by 32. Then next அப்போ P of A bar தான் நமக்கு கேட்டிருக்காங்க. So P of A bar is equal to P of A bar. First question P of A bar is equal to 1 minus P of A. So அப்போ 1 minus 17 by 32. So இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னாக்க 32 minus 17 by 32. So is equal to 15 by 32. So it is a P of A bar. Then இப்போ P of A bar வந்துருச்சு. அடுத்தது N of A வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த P of A இருந்து சூஸ் பண்ணலாம். P of A is equal to 17 by 32. ஸோ P of A க்கு ஃபார்முலா N of A by N of S is equal to 17 by 32. ஸோ இங்க N of S னுடைய வேல்யூ வந்து 640 கொடுத்துருக்காங்க. ஸோ N of A by 640 is equal to 17 by 32. So இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க 132s are 32, 232s are 64, 0. இதை அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணோம்னாக்க so N of A is equal to 17 into 20 அப்போ is equal to 34, 0. So it is a N of A. That's all the third question answer. It is a second question. Next fourth question. A coin tossed thrice. ஒரு காயினை 3 times toss பண்றதா சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி நான் சொன்னதுதான். அப்போ N of S is equal to 2 power 3 is equal to 8. அப்போ sample space வந்து ரைட் பண்ணும்போது so sample space is equal to so இங்க ரஃபா நீங்க வந்து டிராப் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 ஹெட், அடுத்தது 4 டெயில், அடுத்தது 2 ஹெட் 2 டெயில், அடுத்தது ஹெட் டைல் ஹெட் டைல். ஸோ அப்போ இதை தூக்கி அப்படிங்க ரைட் பண்ணலாம். ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, அடுத்தது ஹெட்டு ஹெட்டு டைலு, நெக்ஸ்ட்டு ஹெட்டு டைலு ஹெட்டு, அடுத்தது ஹெட்டு டெயில் டெயில், அடுத்தது டெயில் ஹெட்டு ஹெட்டு, அடுத்தது டெயில் ஹெட்டு டெயில், டெயில் ஹெட் டெயில், அடுத்தது டெயில் டெயில் ஹெட், அதுக்கடுத்தது டெயில் டெயில் டெயில். ஸோ இப்போ நமக்கு இதில் வரும்போது N of S னுடைய வேல்யூ வந்து 8 வந்து சொல்லியிருக்கோம். The next இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்சிகூட்டிவ் டெயில்ஸ். அப்போ நம்ம அந்த லெட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். A is equal to consecutive 2 tails. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தடுத்து 2 டெய்ல அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ A is equal to ஸோ அப்போ எதை சூஸ் பண்ணணும்னு பாருங்க. அடுத்தடுத்து 1,
2 3 இந்த 3 தான் நமக்கு வரும் அப்போ head tail tail next tail tail head tail tail head அடுத்தது tail 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 so அப்போ n of a is equal to 3 அப்போ p of a is equal to 3 by value வந்து 8 that's all the fourth question answer. Next fifth question, at a fete cards bearing numbers 1 to 1000 so அப்போ என்ன சொல்றாங்கன்னா sample space வந்து fifth question sample space வந்து 1 to 1000 அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ n of s வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1000 n of s அப்படின்றது 1000 first இருக்கு then next இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா each player selects one card at random that card is not replaced if the selected card has perfect square number greater than 500 ஒரு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கார்டு வந்து பாத்தீங்க அப்படினாக்க 500 விட அதிகமா இருக்கக்கூடிய நம்பர் the next அது வந்து ஒரு perfect square நம்பரா இருக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்றாங்க சோ அப்ப இது வரும் பாத்தீங்க அப்படினாக்க 23 so a is equal to a card is a perfect square number perfect square number greater than 500 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்போ a is equal to 23 so 23 ஸ்கொயர் பண்ணலாம் 23 ஸ்கொயர் பண்ணோம் அப்படினாக்க 529 அப்படின்றது வரும் it is a greater than அப்போ 23 24 25 26 27 then 28 29 30 31 வரைக்கும் நமக்கு கார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் so the next அப்போ n of a is equal to 9 கார்ட்ஸ் வந்து இருக்கு so இப்போ first question இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கனாக்க the first player wins the prize so அப்போ first player win பண்ணனும் அப்படினாக்க இதுல இருக்கக்கூடிய நம்பரை எடுத்தார் அப்படினாக்க win பண்றதா சொல்றாங்க அப்போ the probability of first player win the match won the match is equal to so 9 by 1000 then second question so இப்போ இதுல second question வந்து பாத்தீங்க அப்படினா second question என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த அவருக்கு வந்து என்னன்னாக்க இதே perfect square number தான் சூஸ் பண்ணனும் அந்த perfect square number சூஸ் பண்ணும்போது இவர் ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ணிட்டார் அப்படினா பேலன்ஸ் இருக்கிறதுல இருந்து அவர் வந்து சூஸ் பண்ணணும் அப்போ டோட்டலா 1000 கார்டுல ஒரு கார்டு இவர் சூஸ் பண்ணிட்டாரு அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 999 கார்ட்ஸ் வந்து இருக்கும் சோ 999 கார்ட்ஸ் இருக்கும் அடுத்து இந்த 9 கார்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னாக்க one கார்டை இவர் ஏன்றவர் சூஸ் பண்றார் ஃபர்ஸ்ட் உள்ள சூஸ் பண்றார் அப்படினா பேலன்ஸ் 8 கார்ட்ல இருக்கும் அப்போ the probability of
second player won the match. So that's all the fifth question answer. Next, sixth question. A bag contains 12 blue balls and some red balls. அப்போ n of s வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 12 blue balls, அதாவது first blue balls, number of blue ball equal to 12. அடுத்தது number of red balls equal to x. அடுத்தது total number of balls equal to, so இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னாக்க 12 plus x. Then if one ball is drawn at random, what is the probability that will be a red ball? So இப்போ இதுல இருந்து one ball வந்து ரேண்டமா வெளியில எடுக்க சொல்றாங்க. அந்த பால் ரெட் பாலா இருக்கிறதுக்கான probability வந்து கேட்டிருக்காங்க. So அப்போ A equal to event of getting a blue ball. So event of getting a blue ball அப்படினாக்க, so P of A equal to red ball தானே சொல்லியிருக்காங்க, event of getting red ball சொல்லியிருக்காங்க. so red ball, அப்போ red ball வந்து x னு வச்சிருக்கோம், by total number of balls 12 plus x, it is equation number 1. the next இதே மாதிரி அடுத்ததுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். so next என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, if 8 more red balls are input to the bag, if the probability of drawing a red ball will be twice the probability in 1. இப்போ again வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த total number of red balls வந்து increase பண்றாங்க 8. so இது condition 1. அடுத்தது condition 2 க்கு வந்தோம்னா, number of red ball equal to x plus 8. then next number of blue ball equal to 12. அப்போ total number of ball equal to இது ரெண்டே ஆட் பண்ணோம்னாக்க x plus 20. so இப்போ இதனுடைய probability வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்கனாக்க, so இப்போ இதுக்கு probability கண்டுபிடிச்சோம்னா, இது வந்து P of A1 வச்சுக்கலாம், இங்க வரும்போது P of A2 equal to, so இப்போ வந்து என்ன பால் எடுக்க சொல்றாங்கனாக்க, the back if the probability of drawing a red ball, again வந்து red ball தான் சொல்றாங்க, அப்போ x plus 8 by x plus 20. so இப்போ இது ரெண்டும் வந்து நம்ம ஈக்குவேட்டிங் பண்றோம், அதாவது அப்ப எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, equal to twice that of the probability 1. இதனுடைய probability இந்த probabilityக்கு twice அப்படினு இருக்காங்க. அப்போ P of A2 equal to 2 into P of A1. so P of A2 இனுடைய வேல்யூ x plus 8 by x plus 20 equal to, இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க, x 2x, ஏன்னா இங்க 2 இன்டர் இருக்குனால 2x plus 12 plus x. so using the cross multiplication, so x plus 8 into 12 plus x equal to 2x into x plus 20. so first இந்த x எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, first x எடுத்து மல்டிப்ளை பண்ணா 12x plus x squared plus 96 plus 8x equal to 2x squared plus 40x.
ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூ இந்த சைடு தான் ஹையஸ்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 96 ப்ளஸ் 20x ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 40x. ஸோ இதை ஃபுல்லாக இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க இல்லைன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 40x plus 40x, the next minus x squared minus 96 minus 20x is equal to 0. இப்போ compare பண்ணும்போது x squared plus 20x plus 20x minus 96 is equal to 0. So இப்போ வந்தோம்னாக்க ப்ராடக்ட் பண்ணோம்னாக்க 96 ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 20 அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். ப்ளஸ் 20 அப்படின்றது கிடைக்கணும். ஸோ அப்போ இதில் வந்தோம்னாக்க யூசிங் த டைமண்ட் மெத்தட், ஸோ மல்டிப்ளை மீன்ஸ் மைனஸ் 96, ஆட் மீன்ஸ் 20 ப்ளஸ் 20. ஸோ அப்போ 4 into 24 வந்து யூஸ் பண்ணலாம். So least value minus, அப்போ x minus 4 is equal to 0. அடுத்தது x plus 24 is equal to 0. அப்போ x is equal to 4, then x is equal to minus 24. Impossible. ஏன்னா countable numbers வந்து மைனஸ்ல சொல்ல முடியாது. Impossible. The next, therefore the number of red ball, the number of red ball is, number of red ball is 4. That's all the 6th question answer. Next 7th question, 2 unpaced ties are rolled once. So 2 unpaced ties அப்படினாக்க sample space வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1,1, 1,2, 1,3, 1,4, 1,4, 1,5. Next 2,1, 2,2, next 2,3, next 2,4, next 2,5. Next 3,1, 3,2, 3,3, next 3,4, 3,5. Next 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5. அடுத்தது sorry 1,6, 2,6, 3,6, 4,6. ஏன்னா 6 faces வந்து இருக்கும், அப்போ 6 ஏதோ வந்து நமக்கு வரணும். அடுத்தது 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6. அடுத்தது 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. So these are the sample space for 2 unpaced ties rolled once. So இப்போ இதுக்கு n of s வந்து பாத்தீங்க அப்படினாக்கா 36 வந்து இருக்கும். So இந்த 6 வந்து இது எப்படி ரைட் பண்ணோம்னாக்கா ஒரு ஃபேஸ் டைஸ்னுடைய ஃபேஸஸ் வந்து 6. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைஸ்ல ஒரு 6, செகண்ட் டைஸ்ல ஒரு 6, அப்போ 6 into 6 36 ஃபேஸஸ். ஸோ அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ டபுள்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ லெட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ equal to event of getting doubled.
அப்போ டபுள் டப்புன்னா சேம் நம்பரா இருக்கணும். அப்போ எது எது வரும் பாத்தீங்கன்னாக்க a is equal to 1,1, அடுத்தது 2,2, next 2,3, sorry 3,3, 4,4, next 5,5, next 6,6. These are the doubled. So n of a is equal to 6. அப்போ p of a is equal to 6 by 36. அதாவது ஃபார்முலா n of a by n of s is equal to 6 by 36. The next இதிலே second question. செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா the product as a prime number. ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணும்போது பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ செகண்ட் क्वेश्चन b is equal to event of getting product as prime number. So அப்போ ரெண்டு நம்பரையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது அப்போ 1 is a 1 which is 1 is a neither prime nor composite. அப்போ அது வந்து சூஸ் பண்ண முடியாது. அப்போ b is equal to 1,2 1,3 அது மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அடுத்தது 1,5 வந்து சூஸ் பண்ணலாம். 1,5. நெக்ஸ்ட் 2,1 சூஸ் பண்ணலாம். 2,1. அடுத்தது வேற எதுவுமே 2ல வந்து சூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இங்க வந்தோம்னாக்க 3,1 வந்து சூஸ் பண்ணலாம். 3,1 வேற எதுவுமே வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. அடுத்தது 4,1 வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்தது சரி 4,1 வந்து சூஸ் பண்ண முடியாது. 4ல எதுவுமே வந்து சூஸ் பண்ண முடியாது. அடுத்து 5ல வந்தோம்னா 5,1 வந்து சூஸ் பண்ணலாம். 5,1 ஏன்னா இந்த ரெண்டு நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பரா இருக்கணும். அப்போ n of b is equal to 1 2 3 4 5 6. அப்போ p of b is equal to n of b by n of s. n of b by n of s. அப்போ p of b is equal to 6 by 36. so இப்போ இது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு. கேன்சல் பண்ணி கூட நம்ம ரைட் பண்ணலாம். is equal to 1 6 are 6 6 6 are 36. அப்போ இங்க வந்து கேன்சல் பண்ணா 1 by 6. அடுத்தது third question. so third question வந்து பாத்தீங்க அப்படினாக்க sum as a prime number. ரெண்டையும் சம் பண்ணும்போது பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. so c is equal to third question. third question 7th third question. the sum as prime number. so c is equal to sum as event of getting sum as prime number. so அப்ப இதுல வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னாக்க so c is equal to 1,1 சம் பண்றோம் 2ன்றது கிடைக்குது. அப்போ 1,1. அடுத்தது 1,2 அப்படின்றத நம்ம ஆட் பண்றோம். அப்போ 3ன்றது வருது. அப்போ 1,3 சரி 1,2. அடுத்தது 1,3 ஆட் பண்ணும்போது 4ன்றது வந்து which is not இது. அடுத்து 1,4 அப்படின்றப்போ 5 1,4. அடுத்தது 1,6 அடுத்தது 2,1
அடுத்து 2,2 2,3 அடுத்து வந்து 2,3 ஏன்னா 5ன்னு வந்துடும். அடுத்து 2,3 2,4 அடுத்தது 2,5 அடுத்தது 2,6 வராது. அடுத்தது 3,1 வராது. 3,2 3,2 அடுத்தது 3,4 3,4 அடுத்தது 3,5 9 வந்துடும். 3,5 3,6 வராது. 6 வராது. அடுத்தது 4 4,1 4,1 4,2 4,2 வராது. 4,3 வரும். 4,3 இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 4,3 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 7 பிரைம் நம்பர். அடுத்து 4,4 வராது. 4,5 வராது. 4,6 வராது. அடுத்தது 5,1 வராது. 5,2 5,2 அடுத்தது 5,3 வராது. 5,4 வராது. 5,5 வராது. 5,6 5,6 வரும். அடுத்தது வந்தோம் அப்படின்னாக்க 6,1 6,2 வராது. 6,3 வராது. 6,4 வராது. 6,5 11. So that's all the C values. So அப்போ n of C is equal to count 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. So 15. அப்போ P of C is equal to 15 by 36. So இதை 3 table cancel பண்ணலாம். 5 3s are 15, 1 3s are 3, 2 3s are 6. Next, fourth question. D. C வரைக்கும் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது D. D is equal to sum as 1. Event of getting sum as 1. So least value வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 1,1. அப்போ least value 1,1 அப்படின்றப்ப அது சம் பண்ணும்போது நமக்கு 2 தான் வருது. இங்க வரும்போது 1 கேட்டிருக்காங்க. அப்போ n of d is equal to 0. n of d is equal to 0. அப்போ p of d also 0. p of d also 0. So P of D is equal to 0. That's all the 7th question answer. Next 8th question. 3 fair coins are tossed together. So 3 coins வந்து toss பண்றதா சொல்றாங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். சாம்பிள் ஸ்பேஸ்க்கு head tail head tail அடுத்தது head tail. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும்போது 4 4 ரைட் பண்ணோம். அடுத்ததுக்கு 2 2 ரைட் பண்ணோம். அடுத்ததுக்கு 1 1 ரைட் பண்ணோம். ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க ரைட் பண்ணி இங்க சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் equal to head next head tail அடுத்தது head tail அடுத்தது tail head next வந்து head tail அடுத்தது tail head அடுத்தது tail head அடுத்தது tail head
அடுத்தது டெயில் டெயில் டெயில். ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா n of s is equal to 8. n of s is equal to 8. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ஹெட்டா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 3மே வந்து ஹெட்டா இருக்கிறது வந்து எதுனாக்கா ஒன்லி ஒன்று தான். அப்போ A is equal to event of getting all head. So அப்போ A is equal to only one head. அப்போ n of A is equal to 1. அப்போ P of A is equal to 1/8. The next second question. Atleast one tail. குறைஞ்சது ஒரு tail இருக்கணும். அதிகமா எவ்வளவு வேணுமாலும் இருக்கலாம். அப்போ B is equal to atleast அப்படினாலே minimum 1 maximum எவ்வளவு வேணுமாலும் இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம். Event of getting at least one head. Sorry, at least one tail. So at least one tail அப்படின்றப்போ அந்த எல்லாமே tail ஹெட்டா இருக்கிறது மட்டும் வராது, பேலன்ஸ் எல்லாமே வரும். அப்போ ஹெட் tail, நெக்ஸ்ட் ஹெட் tail ஹெட், அடுத்தது ஹெட் tail அடுத்தது tail head அடுத்தது tail head அடுத்தது tail head அடுத்தது tail. So n of B is equal to 7. அப்போ P of B is equal to 7/8. Then third one வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்க third one at most one head. அதிகபட்சமாவே ஒரு ஹெட் தான் இருக்கணும், குறைஞ்சது எவ்வளவு மேல இருக்கலாம். அப்போ அதிகபட்சமாவே 1 அப்படின்றப்போ இந்த இது மட்டும் தான் வரும், ஒரு ஹெட் மட்டும். 1 2 3 4 இந்த 4 மட்டும் தான் நமக்கு வரும். அதிகபட்சமாவே 1 தான் இருக்கணும்னு வந்து சொல்றாங்க. சோ அப்போ C is equal to event of getting at most one head. So at most one head அப்படினாக்க C is equal to head tail அடுத்தது tail head அடுத்தது tail head அடுத்தது tail. So அப்போ n of C is equal to 1 2 3 4. So அப்போ P of C is equal to 4/8 is equal to 1/2. Next fourth question. At most 2 tail. அதிகபட்சமாவே 2 தான் இருக்கணும் அப்படின்றாங்க. So at most 2 tail. So D is equal to event of getting at most 2 tail. So அப்போ D is equal to at most 2 tail அப்படின்றப்போ இந்த இது மட்டும் வராது, பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வரும். அப்போ ஹெட் அடுத்து ஹெட் tail அடுத்தது ஹெட்
head tail tail அடுத்தது head tail 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 head tail head. So அப்போ n of d is equal to 7. அப்போ p of d is equal to 7/8. 7/8. That's all the 8th question answer.